அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரபந்தனம் ஆடக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதுபோல் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா, கீழே உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? அதாவது இந்த ருத்ரபந்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க. ருத்ரபந்தனத்தை எதற்கெல்லாம் நம்ம பிரயோகம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ருத்ரபந்தனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் இந்த செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிடக்கூடாது, அதனால அந்த குடும்பம் பாதிப்படைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத்துக்கு இந்த பந்தன முறையை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, யார் ஏவல், செய்வனை இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாலும் அந்த குடும்பத்துக்கு பலிக்காது அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடக்கூடிய ஒரு பந்தன முறை தான் இந்த ருத்ர பந்தனம் ஆடக்கூடிய ஒரு முறை. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா, செய்வனை யாரும் நம்மளுக்கு பண்ணிடக்கூடாது, அப்படியே அந்த செய்வனை பண்ணாலும் நம்மளுக்கு அது பலிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முறையை நம்ம பண்ணுறது உண்டு. சரிங்களா? அதே போல் வீட்டுக்குள்ளே இந்த துஷ்ட சக்திகள் நுழைஞ்சிடக்கூடாது, வீட்டுக்குள்ளே பேய், பிசாசு, காத்து, கருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, கண்திஷ்டிகள் நம்மளை இப்போ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ருத்ர பந்தனத்தை அவசியமாக எல்லாருமே இன்றைய காலகட்டத்துக்கு செஞ்சு வச்சுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. சரிங்களா? ருத்ர பந்தனம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. சரிங்களா? இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த தொழில் பண்ணக்கூடியவங்க என்னென்னா இது கலிகாலம். சரிங்களா? கலிகாலத்தில் பார்த்திங்கன்னா, தொழில் பண்ணக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே போட்டி பொறாமைகள் இல்லாமல் கிடையாது. சரிங்களா? ஒருவருடைய வளர்ச்சியை கண்டு ஒருவர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய கடை ஓடக்கூடாது, அவங்களுடைய தொழில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில மாந்திரிய விஷயங்களை பண்ணி வச்சுருவாங்க. நம்மளுக்கே தெரியாமல் என்ன செஞ்சுருவாங்கன்னா பண்ணி வச்சுருவாங்க. அப்படி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய எந்த அளவுக்கு உங்களுடைய கடை வளர்ச்சி போய்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு கீழே அந்த டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது போல் நம்மளுடைய தொழிலை கெடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பழிக்கக்கூடாது, நம்மளுக்கு யாரும் செஞ்சாலும் அந்த மாதிரி வேலை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ருத்ர பந்தனத்தை எல்லாருமே செஞ்சு வச்சுக்கிறது உண்டு. சரிங்களா? இன்றைய கலிகாலத்துக்கு இது முக்கியமான ஒரு அவசியமான ஒரு விஷயம். என்னென்னா, போட்டி பொறாமைகள் இல்லாமல் தொழில் யாருமே நடத்த முடியாது. ஏன்னா இது கலிகாலம். சரிங்களா? அதனால இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த பந்தனத்தை நம்ம பயன்படுத்தலாம், ருத்ர பந்தனத்தை பயன்படுத்திக்கலாம். அதே போல் ஒரு வீட்டுக்கும் தனிப்பட்டு ஒரு வீட்டுக்கும் இந்த ருத்ர பந்தனத்தையும் பண்ணிக்கிறலாம். இல்லை தனிப்பட்ட ஒரு நபருக்கு மாந்திரிய விஷயங்கள் யாரும் பண்ணிடக்கூடாது, செய்வன, ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் செஞ்சிடக்கூடாது, அப்படியே செஞ்சாலும் அந்த விஷயம் பழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனிப்பட்ட ஒரு நபருக்கும் இந்த ருத்ர பந்தனத்தை நம்ம பண்ணி வச்சுக்கிறலாம். சரிங்களா? தொழில் பண்ணக்கூடிய கடைகள்லையுமே இந்த ருத்ர பந்தனத்தை பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் நம்மளோட வீட்டில் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு சில ஆன்மாக்கள் குடிக்கொண்டு இருந்துக்கிட்டு பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? வீட்டுக்குள்ளே பேய், பிசாசு இருந்துக்கிட்டு தொந்தரவு கொடுக்கும். இல்லை ஒரு தனிப்பட்ட நபருக்கு உடலில் வந்து ஏவல், இந்த மாதிரி பேய், பிசாசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடிக்கொண்டுக்கிட்டு பிரச்சனை கொடுத்துட்ருக்கும். அது போல் விஷயங்களை கட்டுறதுக்கும் இந்த ருத்ர பந்தனத்தை நம்ம பயன்படுத்தலாம். ருத்ர பந்தனம்ங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன் இதை வந்து நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, பாதுகாப்பு பந்தனத்துக்கு பூராமே ருத்ர பந்தனம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் நல்ல அருமையாகவும் வேலை செய்யக்கூடியது. சரிங்களா? சரி, இந்த ருத்ர பந்தனத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குனோ இல்லைன்னா வளர்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை நாள் அன்னைக்குன்னோ இரவு 10 மணிக்கு மேலே தான் இந்த எந்திரத்தை நம்ம எழுதணும். சரிங்களா? இரவு 10 மணிக்கு மேலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு செப்பு தகடு ஒன்று எடுத்துக்கிட்டு, அந்த செப்பு தகட்டில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய சக்கரத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அந்த சக்கரத்துடைய 4 மூலைகள்லையுமே திரிசூலம் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த திரிசூலத்துக்கு 4 எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து குங்குமம் தடவி அதனுடைய எலுமிச்சம்பழச்சாரை அந்த ஒரு திரிசூலம் போட்டிருக்க ஒரு திரிசூலத்தில் புழிஞ்சு விடுங்க. அடுத்து அதே மாதிரி 4 மூலையில் இருக்கக்கூடிய திரிசூலத்துக்குமே அந்த 4 எலுமிச்சம்பழத்தை ஒரு எலுமிச்சம்பழத்தையும் பலி கொடுத்து அந்த எந்திரத்தை என்ன செஞ்சீங்கன்னா, மஞ்சள், பால், பன்னீர், இளநீர் இந்த பொருட்களை வச்சு அந்த இளநீர் இதை என்ன செஞ்சிருங்கன்னா எந்திரத்தை அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் அதே இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலை மேலே நவதானியம் கொட்டி பரப்பி வச்சுக்கிட்டு அந்த எந்திரத்தை அந்த நவதானியத்து மேலே
மேலே வச்சுட்டு இந்த எந்திரத்துக்கு வெத்தலை, பூ, பழம், தேங்காய் அதெல்லாம் வச்சு என்ன செஞ்சுங்கன்னா எந்திரத்துக்கு பூஜை போட்டுருங்க. அந்த எந்திரத்தில் ஒளி படுற மாதிரி ஒரு அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி தீபம் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பூஜையெல்லாம் போட்டு முடித்த பிறகு ஒரு நாளைக்கு 1008 மந்திர உரு, மொத்தம் 11 நாளைக்கு இந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுத்து, அந்த எந்திரத்தை மந்திர உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி பஞ்சவர்ண நூலால் என்ன செஞ்சுங்கன்னா நீங்கள் உங்களுடைய இந்த நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்லி 21 சுத்து அந்த எந்திரத்தை சுற்றணும். சரிங்களா? பஞ்சவர்ண நூலால் இது பண்ணி 21 தடவை சுற்றணும். பஞ்சவர்ண நூல் கிடைக்காதவங்க கருப்பு நூலை வச்சுக்கோங்க. சரிங்களா? கருப்பு நூலை சுத்தம் போது உங்களுடைய தெய்வத்துடைய பேரை சொல்லி 21 தடவை சுத்தம். இப்படி 21 தடவை சுற்றி முடித்த பிறகு ஒரு கருப்பு துணி இல்லைன்னா மஞ்சள் துணியில் அந்த சுருட்டின அந்த எந்திரத்தை அப்படியே கட்டி என்ன செஞ்சுருங்கன்னா, எந்த வீட்டில் நீங்கள் செய்வனை வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எந்த கடையில் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய கடைகளில் இந்த மாதிரி செய்வனை இதெல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல இந்த எந்திரத்தை கொண்டு போய் வாசலில் யாரும் அவுத்துறாத வரைக்கும் கட்டிடணும். சரிங்களா? இப்படி கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பந்தனம் கட்டு விழுந்து போயிடும். பந்தனம் கட்டு விழுந்துருச்சு அப்படின்னா உங்களை அந்த எந்திரம் இருக்கிற வரைக்கும் யாரும் செய்வனை, ஏவல், பில்லி, சூனி இந்த மாதிரி விஷயங்கள் பக்கத்திலே அணுகாது. சரிங்களா? இதே இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனித உருவ பாவை போல் பச்சரிசி மாவில் செஞ்சு இதை சக்கரத்தை அப்படியே சுருட்டி அந்த பாவைக்குள்ள சொருகி அந்த பாவையை சுற்றி பஞ்சவர்ண நூலால் உங்களுடைய தெய்வத்துடைய பேரை இந்த மந்திரத்தை சொல்லி என்ன செஞ்சிடணும்னா, அந்த 21 தடவை அந்த நூலை வச்சு சுற்றி கட்டி ஒரு மண் குடுவைக்குள்ளே அந்த பாவையை உள்ளே போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் சுத்தமான பசு விபூதி போட்டு அது மேலே அந்த வாயில் பகுதியை ஒரு கருப்பு துணியால் கட்டி நம்ம வீட்டு பூஜை ரூமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த குடுவை இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒருத்த மாந்திரியத்தில் நம்மளை அழிக்கவே முடியாது. சரிங்களா? அந்த குடுவை உடஞ்சிருச்சு, அந்த குடுவையில் இருந்து அந்த பாவை வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா மட்டும்தான் அதோடைய சக்தி அது இழக்குமே தவிர அந்த விஷயத்தில் ஒன்றாகாது. சரிங்களா? இது போல் ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த வழிமுறை பண்ணலாம். சில பேர் பேய் பிசாசனால கோளாறுனால பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை சக்கரத்தை ஒரு செப்பு தட்டில் எழுதி சுருட்டி தாயத்தில் அடைச்சி அந்த பாதிக்கப்பட்ட நபர் கழுத்தில் கட்டி விட்டுக்கரலாம். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வழிகளுக்கு இந்த பிரயோக முறையை பயன்படுத்தலாம். இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இன்றைக்கி நம்மளை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பந்தன முறையை தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அனுபவத்தில் கை கண்ட ஒரு பலன் தரக்கூடிய ஒரு முறைனா இந்த ருத்ரபந்தன முறை தான். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.